தாம்பரத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் வீடு வீடாக நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அரசுக்கு ரூபாய் 30 கோடியே 16 லட்சம் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தண்டையார்பேட்டையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு வழங்கும் பல்வேறு சேவைகளை பொதுமக்களின் வீடு தேடி சென்றடையும் வகையில் மாநிலங்களில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களான அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை அவர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று இதற்கு தாயுமானவர் திட்டம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் வகையில் சென்னை ஆர்.கே. நகர் தொகுதியில் உள்ள தண்டையார்பேட்டை கோபால் நகருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காலையில் நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள 34,809 நியாய விலைக் கடைகளை சேர்ந்த 70 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களை கொண்ட 15,81,364 ரேஷன் கார்டுகளில் உள்ள 20,42,657 பயனாளிகளுக்கு 91,969 ரேஷன் அட்டைகளில் உள்ள 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் பயனடைய உள்ளனர். இதில் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா அவர்கள் வீடு வீடாக நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வீடு தேடி விநியோகிக்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவர் காமராஜ், மாமன்ற உறுப்பினர் டி.ஆர். கோபி, அரசு அதிகாரிகள், கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.